உள்ளது. திருவாவடுதுறை ஆதீனம் மரபுள்ள ஆதீனம். ஒரு கோவிலுக்கோ ஒரு ஊருக்கோ போகிறது பெருசு இல்லை, இங்கே என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். பிரயாணம் ஒரு பயனுள்ளதாக இருக்கணும். சொந்தம் உடல் ஓடக்கூடாது. ஆலயங்களாலே சிறப்புகள் இருக்குது. ஆலயங்களில் மட்டும் சிறப்பு இல்லை, அனைத்து ஆலயங்களிலும் சிறப்பு இருக்குது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெரிய கோவில் இது, சிறப்புகள் அதிகம் உள்ள கோவில் இது. இங்கே பார்க்க வேண்டிய சிறப்புகள் திருவாசகத்தில் 51 பதிகம், அதில் முதல் பதிகம் சிவபுராணம், அதில் 95 வரி 95 சிறப்பு இருக்குது இந்த கோவிலில். அதுக்கு மேலேயும் சிறப்பு இருக்குது. மாணிக்க வாசகர் திருவாசகம் மட்டும் பாடலை, திரு கோவையாரும் பாடியிருக்கார். ஆண்டாள் பண்ணது பாவை 30 பாட்டு, இவர் பண்ணது கோவை 400 பாட்டு. அதுக்கப்புறம் 16 பாயிண்ட் வச்சுருக்கேன். அது எப்போ வெளிவரும்னு சாமிக்கு தான் தெரியும். கோயிலுக்குள்ளே வந்த உடனே சாமியை பார்க்கலாம். எல்லா ஊரும் கோயிலுக்குள்ளே போய் சாமியை பார்க்கணும். இந்த ஊரில் வீட்டிலேருந்தே சாமியை பார்க்கலாம், எந்த தடங்களும் இல்லை. சாமியை மட்டும் பார்க்குறது பெருசு இல்லை. மேலாக ராஜகோபுரத்துக்கு கடைசி செய்யும் பார்க்கலாம். சுவாமியும் ராஜகோபுரமும் ஒரே டைப்பில் வழிபடுறது ஒரு பெரிய சிறப்பு. அந்த சிறப்பு வந்த உடனே இந்த ஊரில் காமிச்சிருக்காங்க. மேலாக 2 பொம்மை, குரங்கு உடும்பு தெரியுதா? குரங்கு மனிதனுடைய மனநிலைக்காக பலவித எண்ணங்கள் பலவித ஆசைகள் உள்ளது மனது. மனமொரு குரங்கு நல்லா சொல்லுங்க. குரங்கு அந்த குரங்கு மனதில் உடும்பு புரிய விடாது. பலவித எண்ணங்கள் உள்ள குரங்கு போன்ற மனதை உடும்பு புரிய இறைவனை வழிபட போனது. உலகத்தில் எத்தனை கோயில் இருந்தாலும் வழிபாட்டு முறையை சொல்லிக் கொடுத்த கோயில் இந்த கோயில். மெதுவாக வாங்க. கையில் என்ன இருக்கும்? வேல் இருக்கும். வேலாயுதன்னு பெரிய முருகனை வில்லோட காமிச்சிருக்கான். வில்லுக்கு அதிபதி ராமன், அர்ஜுனன், மன்மதன். முருகனுக்கும் வில் ஒன்று இருக்கான். ஏழாவதுலேயும் வேலவர், இங்கே வில்லவர். வித்தியாசமே மெயின் நோக்கம். காப்பி அடிக்கப்படாது. வாங்க. சிவன் கோயிலில் இந்த பக்கம் எப்படி இருக்கும் தெரியுமா? தெற்கு பார்க்க ஆலமரத்தில் அட்டனக்கால் போட்டு சின்மத்தில் உட்கார்ந்துருக்கும். இந்த உட்காரில் நின்னபடி கையில் சின்மத்தில் வீணை, மேலே ஆலமரம்ல சப்த ரிஷிகள். இது கிழக்கு பார்க்க. எல்லாமே வித்தியாசமே மெயின் நோக்கம். எல்லா கோயிலையும் இருக்குது. இந்த வேலைப்பாடு ஒரு சிறப்பானது. கம்பியெல்லாம் வரப்போகுதுன்னு 6 வகை கம்பியை கல்லு காலத்துலேயே அடித்து காமிச்சிருக்கான். ரவுண்டு கம்பி, சதுர கம்பி, 8பட்டை கம்பி, முறுக்கு கம்பி, 10பட்டை கம்பி, 6பட்டை கம்பி, 6 ராட்ஸ் வெரைட்டிஸ் கல்லில் அடித்து காமிச்சிருக்கான். எல்லாம் இப்போ இரும்பில் வந்துருக்கு. இதை மரச்சட்டை மாதிரி நினச்சி இந்த வளையம் போட்டு ஆணி அடித்து டைட் பண்ண மாதிரி ஒவ்வொரு கட்டையிலையும் ஒவ்வொரு பூ வேலைப்பாடு. இப்போ கொடுங்கைங்கிறோம், கல் தாழ்வாரம், வீட்டு கம்பு கட்டி கீச்சு கட்டுறோம், கை அடித்து ஓடு போடுறோம். உழைப்பு அந்த காலத்தில். நடராஜா எந்த காலத்துக்கு போட்டார் தெரியுமா? இடது கால். நடராஜா இடது காலத்துக்கு போட்டார். இடது பதம் தூக்கி ஆடுமே பாட்டு. ஒரு சின்ன வித்தியாசம்.